ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு யூடியூபர் முறையா ஒரு படத்தை அமெரிக்கால எடுத்து வசூல் ரீதியா மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு படம் இப்ப ரீசெண்டா நம்ம இந்தியாவில ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எல்லாருமே அவ்வளவு வியந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் ரொம்ப பில்டப்டா கொடுக்கல. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளார்க்குன்னு சொல்லி ஒரு கருப்பர், அவன் அமெரிக்கால வாழ்றான். சோ அவன் தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு பர்னிச்சர் ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கான். ரொம்ப வாழ்க்கையில அவனுக்கு சோகம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டோம், பிசினஸும் ஒன்றும் பெருசா இல்ல. இவன் என்ன பண்றான் அப்படின்னு ரீல்ஸ் எடுத்து எடுத்து ஒவ்வொரு விதமான கெட்டப்ல ரீல்ஸ் எடுத்து தன்னோட பர்னிச்சரோட எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறான். பட் பெரிய லெவல்ல வியாபாரமும் ஒண்ணும் இல்ல. இதுல அவன் மன ரீதியா ரொம்ப சோர்வடைஞ்சிடறான். இப்படிப்பட்ட தருணத்துல என்ன பண்றான் அப்படின்னா, மேரி அப்படிங்கிற ஒரு தெரபிஸ்ட போய் பாக்குறான். அவங்க இவனை சரி செய்யறதுக்கான எல்லா முயற்சியுமே எடுக்கிறாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு தேறிட்டு வரான். ஆனா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு மனவேதனை இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, வாழ்க்கையே ஒரு பெரிய லெவல்ல இல்ல, பிசினஸும் ஒரு பெரிய லெவல்ல போல அப்படிங்கறத ஒரு வேதனை அவன் மனசுக்குள்ள இருக்கு. சோ இப்படிப்பட்ட தருணத்துல இவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னோட பர்னிச்சர் மார்ட்ல இவன் ஒரு ஓரத்துல படுத்திருக்கான். அங்கேயேதான் வாழ்றது. அப்ப இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு வால்ல ஒரு வெளிச்சம் தெரியுது. என்னன்னா வால்ங்கிறது ஒரு கம்ப்ளீட்டா க்ளோஸ்டு, இதுல எப்படி ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த வெளிச்சத்தை நோக்கி இவன் போறான். இதுக்கப்புறம் இவன் வாழ்க்கையே திசை மாறி போகுது அப்படிங்கிறது இவனுக்கு அப்ப தெரியல. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. அப்படிப்பட்ட இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேக் ரூம்ஸ். சோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர். நான் எப்படி வியந்து பார்த்த ஒரு படங்க. என்னன்னா 2 கலர் தான். அந்த கலரை நீங்க கொஞ்ச நேரத்துக்கு மேல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா நம்மள அந்த அந்த கலர்லயே நம்மள என்ன அப்படின்னா உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு அதுதான் மிகப்பெரிய பலம்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் போட்டோகிராஃபி இந்த படத்துல. இடமுமே பாத்தீங்கன்னா, இப்படி இடம்னா நீங்க எங்கடா எடுக்கிறீங்க, எப்படிடா எடுக்கிறீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்த படம். இது எல்லாமே நீங்க படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படிங்கிறது தெரியும். சோ இந்த படம் ஒரு யூடியூபர் எடுத்த ஒரு புது முயற்சி. அதுல அவர் வெற்றியும் கண்டிருக்காருன்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க தவற விடாதீங்க. ஒரு வித்தியாசமான ஜேர்னர்ல, ஒரு வித்தியாசமான கதைக்களத்துல, ஒரு வித்தியாசமான ஒரு போட்டோகிராஃபில, ஒரு வித்தியாசமான ஒரு கலர் ஃபீலிங்ல ஒரு படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த படத்தை நீங்க பாருங்க.